ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சொன்ன காரியங்கள் அல்லது நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏதாவது பெரிய ஊழியக்காரங்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை என்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் எங்களுடைய அனுபவத்தை தான் சொல்லுவோமே தவிர வேதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா தான் அதான் சரியான காரியமாக இருக்கும். அதனால் நாம் திருத்துவத்தின் 3வது நபர் எப்படி இருப்பார்னு சொல்லி திருத்துவத்தின் 2வது நபர் 1வது நபர், அதாவது அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? எண்ணில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். பிதா அப்படின்னு சொல்லும்போது திருத்துவத்தின் 1வது நபர் என்ன சொன்னார்? யார் மூலமாக சொன்னார்? எண்ணில் கேள்விப்பட்ட. ஏன் மூலமாக கேட்டிங்களே, யார் அந்த ஏன் மூலமாங்கிறது? அவர் யார்? திருத்துவத்தின் 2வது நபர். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை வச்சு பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோடில் நான் நீதிமொழியில் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் சில காரியத்தை காமிச்சேன். என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வசனத்தை நம்ம உணர்ந்து கொள்ளுவோம், அல்லது டு நோ த வேர்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார்னா இந்த வசனத்தின் மேலே ஒரு ஆர்வம், இந்த வசனத்தின் மேலே ஒரு வெளிச்சம், இந்த வசனத்தின் வழியாக அவர் நடத்துகிறத கற்றுத்தரதை நம்மளை உணர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் அடையாளம். நம்ம நிறைய காரியங்கள் அடையாளம்னு சொல்லிட்டோம். பட் இதை வேதம் முக்கியத்துவப்படுது, வேதம் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதுனால. சரி, தேவ வார்த்தையை அறிதல். வார்த்தை புரிஞ்சிடுச்சு, ஆனால் நடக்க முடியுதா? வசனம் புரியாமல் இருக்கிறது ஒரு லெவல், புரிஞ்ச வசனத்தின்படி நடக்கிறது இன்னொரு லெவல். இப்போ வசனத்தை புரிஞ்சால் மட்டும் போதுமா? அதுபடி நடக்க வேண்டாமா? அது எப்படி சார் நடக்க முடியுது? நல்லா கவனிச்சிங்களா? நம்மளால் சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக இந்த யாக்கோபு நிருபத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் டீச்சிங். அவர் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறாரு. இருக்கிறதானே கஷ்டம். சில விஷயங்களை சொல்கிறது ஈஸி, சில விஷயங்களை புரிந்து கொள்வது ஈஸி. இப்போ வசனம் புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் புரிய ஆரம்பித்த வசனத்தினுடைய அடுத்த கட்டம் நடக்கணும், அது முடியலையே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிதாவின் வாக்குத்தத்தத்தை போய் செக் பண்ணலாமா? சரி வாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுது. புதிய உடன்படிக்கையை பற்றி பேசி கொண்டிருக்கிற அந்த அதிகாரத்தில் இப்படி வருது. என்ன சொல்கிறாரு? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆக்டிவ் வாய்ஸில் பாசிவ் வாய்ஸ். அதாவது நீ பண்ணுவ அப்படின்னு சொல்ல, உன்னை செய்ய வைப்பேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதை இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் வரும்பொழுது ஐ காஸ் யூ டு வாக் ஆர் ஐ மேக் யூ டு வாக் அப்படிங்கிறாரு. நீ கை கொள்ளும்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்ன பெரிய விஷயம்? இந்த அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 36வது அதிகாரம் 25வது வசனம் எதை சொல்லுதுன்னா ஃபர்கிவ்னஸை பற்றி பேசுது. அதாவது உன்னோட அசுத்தத்தெல்லாம் நீக்கி உன்னை சுத்தமாக்கிட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து 26வது வசனம் எதை பற்றி பேசுது அப்படின்னா ரீஜெனரேஷனை பற்றி பேசுது. அதாவது உன் உள்ளுக்குள்ள இருக்கிற பழைய கல்லான ஹார்ட்டை எடுத்து போட்டு உள்ளுக்குள்ள புதிய ஹார்ட்டை வச்சுட்டேன், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து 27வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா உனக்குள்ள புதிய ஆவியை வச்சுட்டேன். இது என்னது? த இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எதை பற்றி பேசுதுன்னா நம்மளுடைய சால்வேஷனை பற்றி பேசுது. 25வது வசனம் உன்னை மன்னிச்சாச்சு, சுத்தமாக்கியாச்சு, ஃபர்கிவ்னஸ். 26வது வசனம் உன் இருதயத்தில் மாற்றம் உண்டாயிற்று, ரீஜெனரேஷன். 27வது வசனம் யூ ஹவ் பீன் பேப்டைஸ்டு பை த ஹோலி ஸ்பிரிட். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சுட்டேன் அப்படிங்கிறார். வச்ச உடனே என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27ல் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ நானே ஒபே பண்ணணும்? ஆஹா, நீயே ஒபே பண்ண மாட்டேன். ஐ வில் மேக் யூ டு ஒபே. உன்னை கை கொள்ள வைப்பேன் அப்படிங்கிறார். இது எப்படி இது புரிஞ்சு கொள்வது? திருப்பி நான் அதே எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிலேன், ஆடம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூலப்பத மண். நம்ம வீட்டோட சில நேரம் சொல்லுவாங்கள்ல, மண் மாதிரி நின்றுட்டுருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆதாம்ங்கிற வார்த்தைக்கு மூல வார்த்தை என்னன்னா மண் தான். இந்த மண் மாதிரி கீழே இருக்கிறவனை மண்ணை மனுஷனை மாற்றினார். எப்போ? அவருடைய ஆவியை ஊற்றி. அவருடைய ஆவியை ஊற்றுற உடனே இந்த மண்ணான மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான்.
இப்போ இந்த ஜீவாத்மா ஆனான்ல, அவன் திருப்பியும் தேவனோடு இருக்க உறவு கட்டானதுனால மண்ணாயிட்டான். எப்படி மண்ணாயிட்டாங்கிறீங்க? இருக்கிறான், ஆனால் பிரயோஜனம் இல்லை. எப்படி? ஆத்மா வேலை செய்யுது, சரீரம் வேலை செய்யுது, ஆவி டார்மண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படின்னா ஒன்றுத்துக்கு உதவாத ஸ்டேட்டில் இருக்குது. இப்படியே இருக்கிறான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என்ன ஒரு சிலையை செஞ்சு இங்கே வச்சாச்சுன்னு வச்சுடுங்களேன். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று அவருக்கு சிலை செய்ய சொன்னார்னு சொல்லிடாதீங்க. இப்போ என்ன ஒரு சிலையை செஞ்சு இங்கே வச்சாச்சு அப்படின்னா, அந்த சிலை பக்கத்தில் போய்ட்டு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னா அந்த சிலை யாரை பார்த்து பேசுகிறேன்னு பதில் கேட்குமா? கேட்காது. அந்த சிலை மண்டையில் டொமால்னு நீங்கள் கூட்டின உடனே அந்த சிலை பலார்னவங்களை திருப்பி அடிக்குமா? அடிக்காது. ஆனால் என்ன மாதிரியே கண் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், தலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று இருக்காது, உணர்வு இருக்காது, உயிர் இருக்காது. ஆனால் இருக்கும் சார். என்ன மாதிரியே கை இருக்குது, என்ன மாதிரியே கால் இருக்குது. ஆனால் இப்போ இப்படி வச்சுடுங்களேன், எனக்கு ஒரு வல்லமை, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், டக்குன்னு அந்த சிலைக்கு உயிர் வந்துருச்சு, டக்குன்னு அது நானாக மாறிட்டுன்னு வச்சுடுங்க. இப்போ என்ன செவுட்டில் நீங்கள் அடிச்சிங்கன்னா, கன்னத்தில் அடிச்சிங்கன்னா, உடனே சும்மா புரியுறக்காக சொல்கிறேன், நீங்கள் வலது கணத்தில் அடிச்சிங்கன்னா பலார்னு உங்கள் இடது கணத்தில் நான் அடிச்சிடுவேன். இதெல்லாம் ஒரு பிரசங்கியாரன்னு சொல்லாதீங்க, புரியுறதுக்காக சொல்கிறேங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கல்லாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் உணர்வே இருக்காது. ஆனால் எப்போ எனக்குள்ள அந்த உயிர் வந்துருச்சோ அப்போ ஒன்றொன்றுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த வேலையை செய்கிறதா பரிசுத்த ஆவியானவர். நான் கல்லாக இருந்தேன், டார்மெண்ட்டாக இருந்தேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருதுன்னா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டுங்க உணர்வு வருது. இப்போ நானாக நடக்கலை சார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால அவர் என்னை நடக்க வைக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி நான் சொல்கிறதில்ல, ஏன் அனுபவம் இல்லை, என்னில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம், பிதா கொடுத்த வாக்கு தத்துவம் இதுதான். இப்போ அதுக்காக எல்லாமே ஒரே நாளே கீழ்ப்படிஞ்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கீழ்ப்படுறீங்களோ இல்லையோ, கீழ்ப்படுகிறதுக்கான வில்லிங்னஸ், ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணுமேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் வரும். வந்ததுன்னா உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் கையை தட்டுவீங்களோ, நீங்கள் குதிப்பீங்களோ, நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களோ, இல்லை நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீங்களோ, அது எல்லாம் நான் அதை பற்றிலாம் பற்றி கேட்கல. ஆனால் இது எல்லாம் இருந்து கட்டளைகளையும் வார்த்தைகளையும் கை கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், உங்களுடைய அனுபவங்களை சோதித்து பாருங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர், தேவன் வார்த்தை சொல்கிற பரிசுத்த ஆவியானவர், பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் என்று இயேசுவானவர் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, கல்லான இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றிருப்பார். இந்த வசனங்களை கை கொள்ளக்கூடிய உணர்வை உங்களுக்குள்ள வச்சிருப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில், தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீட்ட வசனத்தை பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்கே யார் இருதயத்துக்குள்ள வேலை செய்கிற டிரான்ஸ்பிளான்டேஷன் வேலையை யார் பார்க்குறாருன்னா, தேவன் பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி மாறிடுச்சுன்னா ஒரு பெரிய ஊழியக்கார குடும்பமும் மாறிட்டாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்ததுக்கான அடையாளம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே சும்மாவே நின்றுட்டு இருந்த இந்த மரம் அப்படியே கனி கொடுக்க ஆரம்பிக்குது சார். எந்த மரமாவது கஷ்டப்பட்டு கனி கொடுக்குமா? அது அவ்வளோ பெரிய பலாப்பழமாக இருந்தால் கூட அது பாட்டு தொங்கிட்டு இருக்கு. கனி என்பது தானாக வரும். உள்ள ஆவியானவர் போனால் வெளியில் கனி தானாக வரும். அந்த கனி எப்படி இருக்குமா? கனியெல்லாம் பாருங்கள், வேதத்தின்படி இன்றைக்கி தான் சீட்லெஸ் ஃப்ரூட்டு, ஆனால் பைபிளில் படித்து அப்படின்னா விதையுள்ள கனிகள் தான் பேசுது. அப்போ விதை என்ன பண்ணும்? பெருக்கத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு எனக்கு லவ் வரும், இந்த லவ் இன்னும் பெருகும், பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த கனி பெருகிக்கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று புரியுது, எனக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது புரிஞ்சிருச்சு. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 8 முதல் 9 வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். சார், நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன், அப்போ நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவன், அப்போ நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவன். அப்படி விருப்பம் இருக்கா? இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவருடையவர்களே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்.
நீங்கள் ஆவியானவர் இருக்காருன்னு பல அனுபவங்கள் வழியாக கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களால் முடியலை, வாழ முயற்சிக்க முடியலை, அதற்கு ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கல்லாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களை சோதித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். தவறுவோம், தப்பில்லை. ஆனால் நாளுக்கு நாள் இந்த கீழ்ப்படிதல் வளர்ந்து கொண்டே போகும், இந்த கனி வளர்ந்து கொண்டே போகும். இன்னும் சொல்லப்போனால் அதை கீழ்ப்படிவதற்கு மேலே விருப்பம் ஜாஸ்தியாகும். அவரை பிரியப்படுத்துங்கிற விருப்பம் ஜாஸ்தியாகுதா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கட்டளைகளை எங்களால் கை கொள்ள முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை எங்கள் பலத்தினால மன்னிக்க முடியாது. கண்ட சகோதரனை எங்களால் நேசிக்க முடியாது. எங்களை பர்சிக்யூட் பண்ணுறவங்களை, எங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவங்களை எங்களால் நேசிக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய வார்த்தை நேசிக்க சொல்லுகிறது. அதற்கான பலன் எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. ஆனால் யூ வில் மேக் அஸ் டு ஒபே த ஸ்டாட்டிடியூட்ஸ். நீர் உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ள வைத்து எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களால் இயலாத காரியங்களை, கீழ்ப்படிய முடியாத காரியங்களை கூட செய்ய வைக்கிறீர். அதுதான் நீர் எங்களுக்குள் இருப்பதற்கான அடையாளம் ஆண்டவரே. பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட இந்த வாக்கு தத்தம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக எங்களுக்குள்ள நிறைவேறிக்கொண்டே இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.